வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் பிசிபேலாபாத் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. இந்த கிளாஸில் புழுங்கல் அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அரிசியோட அளவு 250 கிராம். அதே கிளாஸில் 3/4 கிளாஸ் அளவுக்கு பருப்பு அலசி எடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 150 கிராம் அளவு இருக்கும். அரிசியையும் பருப்பையும் தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் போட்டுடலாம். மீடியம் சைஸில் ஒரு கேரட் நறுக்கினது, 7-8 பீன்ஸ் நறுக்கினது, கொஞ்சமாக நறுக்கின சுரைக்காய் சேர்க்கிறேன். இது வீட்டில் மிச்சமானதுனால நான் சேர்க்கிறேன், நீங்கள் சேர்க்கணுங்கிறது இல்லை. இதுக்கு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசி எடுத்த அதே டம்ளரில் தான் நான் தண்ணி ஊற்றுறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். குக்கரை மூடி 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், கருகாத அளவுக்கு 1 நிமிஷம் இதை வறுத்துக்கலாம். லேசாக செவக்கிற அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதை எடுத்து பிளேட்டில் கொட்டிடலாம். காஷ்மீரி வரமிளகாய் 10 எடுத்திருக்கேன். இதை போட்டு 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். இது இல்லைன்னா சாதாரண வரமிளகாய் 4-5 போதும். இப்போ இதில் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்துப்பருப்பு, அரை டீஸ்பூன் மிளகு, மறுபடியும் ஒரு 30-40 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் வெள்ளை எள். எள்ளும் கசகசாவும் கருகாத அளவுக்கு லேசாக வறுத்துக்கலாம். எள் வெடிக்கிற அளவுக்கு வறுபட்ட பிறகு இதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டிடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து மொறுமொறுப்பாக வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். முறுமுறுப்பாக கருவேப்பிலை வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டி நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் தருதருன்னு இருக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு அரை கப் அளவு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம். நாலு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ திறந்துடலாம். ரொம்பவும் குழையாமல் அதே சமயம் உதிரியாகவும் இல்லாமல் நல்லா வெந்திருக்கு. வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 2 கொத்து கருவேப்பிலை, 4 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு எலுமிச்சை அளவு புளியை 2 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லத்தை சேர்த்துக்கலாம். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்கட்டும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்து வந்த பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 4 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். நம்ம எடுத்திருக்கிற அளவுகளுக்கு 6 பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கும்.
கூடவே பிசிபேலாபாத் பொடியையும் கரைச்சி வச்சுருந்தோம், இதையும் ஊற்றிக்கலாம். கூடவே ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுறலாம். இது ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், கெட்டியாயிரும். இப்போ இதில் சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதத்தை சேர்த்து கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விடணும். ஹோட்டலில் சாப்பிட்ற அதே சுவையோட இந்த பிசிபேலாபாத் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பக்குவத்தில் தான் இந்த பிசிபேலாபாத் இருக்கணும். இப்போ இதில் பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டுக்கலாம். நெய்யில் முந்திரியை வறுத்து வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலையை போட்டு பிசிபேலாபாத்தில் ஊற்றிடலாம். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.